கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யாத்ராகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த சில நாட்களாக ஆண்டவருடைய கட்டளையை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய கட்டளையை நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதர்களும் தகப்பனாய் தாயாய் மாறுவது நிச்சயம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் வயதான நாட்கள் ஆகும்போது தகப்பனை தாயை உதாசீனப்படுத்திடக்கூடாது. அவர்கள் மூலமாய் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஈசாக்கு தன் பிள்ளைகள் 2ஐயும் அழைத்து ஆசீர்வதித்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் மனதார அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் அவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். சிலர் மாறாக என்ன செய்வார்கள் என்றால் அவர்களை வைத்து கும்பிடுவார்கள். அது வேதம் சொல்லவில்லை. என் மகிமை வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொல்லி இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது. கனம் வேற, அவங்கள வணக்கம் வேற. அவங்க வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல, கனத்திற்குரியவர்கள். கனப்படுத்தணும், அவங்கள முக்கியத்துவப்படுத்தணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என பெரியவர்கள், நமக்கு முன்பாக உள்ளவர்கள். ஆனால் சிலர் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களை வைத்து கும்பிட ஆரம்பித்து விடுவார்கள். அப்போது அது தேவனுக்கு உகந்ததாக இருக்காது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என் மகிமையை விக்கிரகங்களுக்கு வேறொருவருக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்பால் கர்த்தரை மாத்திரம்தான் தொழுது கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், என் தகப்பனார் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி. அதெல்லாம் முற்றிலும் மறுக்கப்படக்கூடிய ஒரு காரியம். தகப்பன் நம்ம இந்த பூமியிலே பிறப்பதற்கு காரணமாக இருந்தது உண்மைதான், நம்மளை நேசித்தது உண்மைதான். அவர்கள் மரித்த பிற்பாடு அவர்கள் அவ்வளவுதான், நமக்கு காரியம் முடிந்து போனது. ஆனால் ஆராதிக்கிற நம்ம ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அதனால் தகப்பன் கனத்துக்கும் வணக்கத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கிறது. உங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ நீங்கள் வைத்து அதற்கு பல காரியங்களை செய்து வந்தால் வருகிற நபர்களும் அதை செய்வார்கள். அதை இடரலாய் நீங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை தான் வீட்டிலே மாட்டி வைக்க வேண்டும். குடும்பமாய் நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் இருந்தால் அது தவறு அல்ல. தனிமையாக ஒரு ஃபோட்டோ வைத்து அதற்கு சில காரியங்கள் செய்யும்போது நீங்கள் வணக்கத்துக்கு உரிய நபராய் மாற்றுகிறீர்கள். அதனால் ஆண்டவர் இங்கே அழகாய் சொல்லுகிறார், உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணு. உயிரோடு இருக்கும்போது கனம் பண்ணுங்க, மரித்த பிற்பாடு கனம் பண்ணாதீங்க. உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இது கட்டளை, நாம் செய்துதான் ஆக வேண்டும். ஜெபிப்போமா? பிதாவே, இன்றைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும். வேத வசனத்துக்கு ஏற்றபடி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.